இல்ல அதெல்லாம் வாய்ப்பே இல்லை பிரதர். என்ன ப்ரோ இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல அதுக்கு லவ்வுக்கு ஏத்த மாதிரி கண்டென்ட் சொல்லியிருக்காரு. ஆனா நீங்க நினைச்சு வந்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. நாங்க நினைக்கிறது இருக்கு. நீங்க நினைக்கிறது இருக்காது. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லைட்டா போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்ல இருந்தா படமே ஆரம்பிக்குது. நல்லா இருக்கு, பார்க்கலாம் ஒன் டைம். ஸ்டோரிக்கு மூவ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. அப்புறம் ப்ளஸ் வித்யுத் ஜமால் தாங்க மேன் ஆஃப் த ஷோ. அதுக்கு சிவகார்த்திகேயன் வந்து ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் அதே மாதிரி எல்லாமே சில ஸ்லோனஸ்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லைட்டாக ஸ்லோவாக இருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே இதாக இருக்கும். சாரி எல்லாம் படத்தையும் சொல்லி ரொம்ப படம் சூப்பராக இருந்ததுப்பா. சண்டை ஃபைட்டு நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது. சண்டை நல்லா இருந்துச்சு. ஆமாம், ஃபைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் கருத்துக்கெல்லாம் நல்லா இருந்தது. அஸ் அ சினிஃபைல் ஒரு நார்மல் ஆடியன்ஸ் என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கணுன்னா இட்ஸ் அ விஷுவல் ட்ரீட் ஃபார் யூ. வந்து ஆக்ஷன் ஸ்பாட் ஆன், சினிமாகிராஃபி ஸ்பாட் ஆன், ஸ்டோரி டெல்லிங் வாய்ஸும் நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலி கத்தியோட குவாலிட்டி இருக்குது, பட் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஆனால் நல்லா இருந்துச்சு. அமரன் அளவுக்கு வராது, அமரன் அளவுக்கு இருக்கு. ஏன் அந்த அமரன்ல இல்ல என்னதை நீங்க மிஸ் பண்றீங்க? அமரன் வந்து ரியல் ஸ்டோரி ப்ரோ. ஐ லைக் தட். உண்மையிலே நான் அது பார்த்துருக்கேன், அதனால தெரியும். அதனால் எனக்கு இது வந்து கொஞ்சம் அமரன் அளவுக்கு வரல. இருந்தாலும் நல்லா இருக்கு, மஜாவாக எடுத்திருக்காரு. ரொம்ப நாளா ஒரு ஆளே காணாம போயிருந்தாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த படத்தை கொடுத்துருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. கதையில் நிறைய சொல்லியிருக்காரு. இல்லை ரெண்டுமே கலந்துருக்கு. ஏன்னா அதிகமாக ஃபைட் சீன் நைட்டில் இருக்கும், அதனால விஜய் சார் வந்து துப்பாக்கி கொடுத்துட்டு போனாரு. அதுக்கு வந்து நல்ல கண்டென்ட் இருக்குது. வேணும்னா நீங்கள் படத்தை வந்து பார்த்துட்டு நீங்கள் பார்த்துக்க என்ஜாய் பண்ணிக்கோங்க. இல்லை காமெடி வந்து அவ்வளோவா தெரில ப்ரோ. ஆனால் படம் வந்து ஃபுல்லாக நல்லா இருக்கு. காமெடி அவ்வளோ தெரியல. படம் வந்து கொஞ்சம் இல்லை அப்படிலாம் இல்லை, நல்லா தான் இருக்குது படம். அப்படியே சில ரிவ்யூவர்ஸ் அது சில ரிவ்யூஸ் வந்து அது சொல்லுவாங்க, அவங்க எதனா வாங்கியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. இப்போ தான் ஷோவை பார்த்துட்டு வந்தோம், அதனால் நம்மளுக்கு லைவ் கண்ட நம்மளுக்கு தெரியும். ஆக்ஷன் சீன்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க எமோஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க, அதனால் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது. மியூசிக் வேறு லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அனிருத் ப்ரோக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப். இல்லை இந்த டைமில் வந்து பேஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் லைட் அதிகமாக தான் தெரியுது. மற்றபடி சீட்டில் உட்காரப்போ ரொம்ப இரிட்டேட் லைட் இல்லை அவ்வளோலாம் இல்லை, லைட்டாக அங்கங்கே நோட்டிசபிள் பண்ண முடியாத இடத்துல லைட்டாக இது வரும். தேங்க்யூ ப்ரோ. ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா தான் இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு நல்லா இருக்கும். கப்புள்ஸ்க்கு பார்த்தா நல்லா இருக்கும். கப்புள்ஸ் ஏதாச்சும் பெரிய மவுசான சீன் இருக்கா கப்புள்ஸ்க்காக? கப்புள்ஸுக்காக அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ. கரெக்டாக இருந்துச்சு ப்ரோ எல்லாம். மற்றபடி படம் ஓவராலாக சூப்பராக ஒர்த்தாக. விஜய் சார் கொடுத்துட்டு போன துப்பாக்கி யூஸ் பண்ணாரா இல்லையா? நிறைய துப்பாக்கி யூஸ் பண்ணியிருக்காரு. படம் போய் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா படமே ஃபுல் அண்ட் ஃபுல் கன்ஸை பற்றி. பார்க்கலாம். அந்த சவுண்டு நாய்ஸ் அப்படிலாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் தான். பயங்கரமாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வித் அந்த கிளைமேக்ஸோட படம் வேகமாக போயிடுச்சு. லவ் சீக்வன்ஸ் எல்லாமே படத்தில் ஃபுல் பேக்கேஜாக இருக்குது. ஸோ அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த ஃப்ளாஷ்பேக் சீன் அது மட்டும் கொஞ்சம் ஸ்லோனஸாக இருக்கும். மற்றபடி சூப்பராக இருந்துச்சு. படம் போர் அடிக்குதுன்ற இல்லை போர்லாம் இல்லை, நல்லா தான் இருக்குது. பார்க்கலாம், வேணா நீங்கள் போய் பார்த்துட்டு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குது. சிவகார்த்திகேயன் வந்து காமெடி படம் பண்ணாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல. ஆனா இதுல வந்து ஃபைட்டிங் நல்லா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தது. ஃபேமிலியா வந்து பார்க்கலாமா? ஃபேமிலி பார்க்கலாம். லவ் சீக்வென்ஸ் எல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. சிவானா ப்ரெசன்ஸ், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் பயங்கரம். ஸ்டார்டிங்கில் ஒரு காமெடியாக போய் லவ் ரொமான்ஸ் கொண்டு வந்து ஆக்ஷன் போட்டு ரேஜாக பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் மிருகத்தனமாக ஆக்டிங் பண்ணியிருந்தார். ஸோ வில்லன் சொல்லியே ஆனால அவர் பாடிக்கு நல்ல ஸ்டாமினாக அவர் நல்ல கேரக்டர் கரெக்டாக இருந்தார் வில்லன். அதுக்கப்புறம் எல்லா நல்லா சில கேரக்டருக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. எல்லாம் அப்படியே பாஸ் அண்ட் க்ளவுஸ் மாதிரி இல்லை. வேறு எனக்கு லேக் வந்து செகண்ட் ஹாஃபில் தான் வந்துச்சு. ஆனால் அது எமோஷனுக்கு நாங்கள் கனெக்ட் ஆகணும்னா அது லேக் கொடுத்த மாதிரி இருந்துச்சு. வேற இப்போ எல்லாருமே நினச்சது என்னன்னா நம்ம முருகதாஸ் சார் கம்பேக்காக இருக்கும். இட்ஸ் டெஃபினெட்லி முருகதாஸ் சாரோட கம்பேக் தான் இது. வந்து கத்தி படம் டேரக்டராக இந்த படம் எடுத்திருக்காரு அப்படின்னு தான் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. இட் ஹேஸ் இட் குவாலிட்டி. பட் ஆனால் சார் ஸ்பாட்டான பிச்சிட்டாரு சார். நம்ம எஸ்கே லாஸ்ட் படம் அமரனே பெரிய ஹிட். அமரன் அளவுக்கு ஹிட் ஆகும். அவர் அமரன் பண்ணது நல்லது தான். பிகாஸ் இந்த படம் பண்ணதுக்கு அவர் சான்ஸ் ஏன்னா இந்த படம் பண்ணுறதுக்கு மென்டலி ஃபிசிக்கலி செம்ம ஃபிட்டாக இருக்கணும். அமரன் பண்ணதால் அவர் இருந்தார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிஸ் டெடிகேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் வாழ்த்துக்கள் ஃபார் அண்ணா. இந்த ஸ்கிரிப்ட் எஸ்கே செட் ஆகுதா இல்லை ஏதாவது சேஞ்ச் பண்ணிருப்பாங்க? நோ இந்த ஸ்கிரிப்ட் அவருக்கு பயங்கரமாக செட் ஆகுது. வேறு யாரோ பண்ணியிருந்தா கூட நல்லா பண்ணியிருப்பாங்க. பட் ஆனால் எஸ்கே சார் அந்த ஹியூமர், ஆக்ஷன், எமோஷன் பேலன்ஸாக பண்ணியிருந்தார். நம்ம எஸ்கேனாலே காமெடி தான். காமெடி ஏதாவது இருக்கா? ஒன்று ரெண்டு காமெடி இருக்குது. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப எஸ்கே அண்ணாவோட அந்த காம்பேரிங் காமெடி அதை நினச்சி வந்தீங்கன்னா அவ்வளோ இருக்காது. ஆனால் இருக்குது. பட் ஆக்ஷன் எஸ்கேவாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் விஷுவல் ட்ரீட் ஃபார் யூ. துப்பாக்கி யூஸ் பண்ணியிருக்காரு. நிறைய யூஸ் பண்ணி ஆக்சுவலி படமே ஃபுல் துப்பாக்கி தான்.